சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து மைசூர் மகாராஜா பேலஸ் சுற்றி பார்க்க போகலாம் வாங்க. இது வந்து சம்மர் லீவில் வந்து போனதப்போ வந்து வீடியோ எடுத்தது. அது இப்போ வந்து என்னால் கொடுக்க முடியல. இப்போ தான் வந்து ஃபோனை வந்து நோண்டிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோவெல்லாம் என் கண்ணில் பட்டது. அதுதான் இது உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மகாராஜா பேலஸ் வந்து மைசூரில் எத்தனை பேர் இந்த பேலஸ் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. ஒவ்வொரு பொருளையும் வந்து அவ்வளோ சுத்தமாக வந்து பராமரிப்பு செஞ்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, மக்கள் வந்து இந்த ஹாலிடேஸ் டைம் அதுவும் நாங்கள் போனப்போ வந்து சும்மா தூத்தல், அதாவது மழை வந்து விட்டு விட்டு பேஞ்சிட்டே தான் இருந்தது. அந்த மழையிலும் பொருட்படுத்தாமல் நிறைய கூட்டமாகவும் இருந்தது. எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. ஒவ்வொரு தூணும் வந்து அப்படியே பளிச்சுன்னு இருந்தது. அதில் வந்து நம்மளுடைய முகம் தெரிகிற மாதிரி அழகாக இருந்தது. ரொம்ப நேரம் அங்கேயே நின்று பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் இதெல்லாம் அவங்க ராஜாக்கள் வந்து யூஸ் பண்ண சேரு, கண்ணாடி, அது நிறைய பொருள்கள், வாள், இந்த மாதிரி நிறைய பொருளெல்லாம் பார்வைக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, மொத்தம் வந்து 3 மாடி. அதில் வந்து அங்கங்கே பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. உள்ளே போனால் நம்ம வந்து இது வேக்குது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அங்கங்கே ஃபேன் இருக்குது, சீலிங் ஃபேன் இருக்குது. வந்து வெளியில் வந்து ஃபேன்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பொருளும் வந்து அப்படியே கண்ணாடி இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அதை நம்மளால் தொட முடியாது, இருந்தாலும் நம்ம வந்து வீடியோ வந்து எடுத்துக்கலாம். அப்படியே பார்த்துட்டு வாங்க. இது வந்து வெளியில், அதாவது நம்ம உள்ளே இருந்தே வெளியில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ஷூட் பண்ணோம். பார்க்குறதுக்கு வந்து கோபுரம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, 3 மாடி. 3 மாடியில் வந்து 2 மாடி தான் வந்து நம்மளை வந்து பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே மாடி. அதுக்கு மேலே வந்து இன்னும் அந்த ராஜாக்கள் வந்து ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல. இதில் பாருங்கள், இதில் பேட் இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றும் தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த தூணில் வந்து பறவைகள், யானை, தும்புக்கை, இந்த மாதிரி பல வடிவத்தில் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த தூணை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அது வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஆனால் செம்மையான கூட்டம். இல்லை தள்ளிட்டு அவ்வளோ இது, ஒரே கூச்சல் வேறு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. இது அப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் போகிறவங்க வந்து இந்த மகாராஜா பேலஸில் வந்து போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வந்து அவங்க ஆள் இல்லாத இடத்த பார்த்து நாங்கள் ஷூட் பண்ணோம். ஒரு இடத்துல பாருங்கள், நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் உள்ளே இருந்துகிட்டே வந்து வெளியில் எல்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, அங்கே வர்றவங்க நிறைய பேர் அந்த சீலிங்லலாம் இதெல்லாம் இது பெயிண்டிங்கு, கண்ணாடி, இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. யாராவது மைசூர் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த பாருங்கள், பக்கத்தில் ஆப்போசிட்டில் இதெல்லாம் அங்கங்கே வந்து பேலஸுடைய கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் நிலத்தில் வந்து இந்த பேலஸ் வந்து அமைஞ்சிருக்குது. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள், எல்லாம் ஒவ்வொரு இயர்லேயும் ஒவ்வொரு ராஜா வந்து ஆண்டவங்க, அதாவது நாட்டை வந்து ஆட்சி செய்தவங்க. அது மட்டும் இல்லை, அவங்க இறந்து போன இது எல்லாமே வந்து அங்கே போட்டிருந்தது. கண்ணாடி, இந்த கண்ணாடியில் கூட சில பேர் வந்து அவங்களோட முகத்தை பார்த்துட்டு அப்படியே செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஹுட்டில் பண்ண, அதாவது டோர், இது வந்து படி கூட வந்து அந்த மரத்தால் ஆனது. அப்படியே டம் டம் அப்படிங்கிற ஒரு சவுண்டு கூட வருது. இந்த அங்கங்கே கேட் போட்டு வச்சுருக்காங்க. இந்த படிக்கட்டு பார்க்குறதுக்கு வந்து அப்படியே ஒரே ஒரு தூசி இல்லாமல் சுத்தமாக இருக்குது. எவ்வளோ பேர் போகணும், இருந்தாலும் ஒரு தூசி அப்படிங்கிறது கிடையாது. அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க, அவ்வளோ நல்லா பராமரிச்சுட்டு வராங்க. இது வந்து இது உள்ளே போகிறதுக்கெல்லாம் காசெல்லாம் ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா விதத்தில் வாங்கினாங்க. செப்பல் வைக்கிறதுக்கெல்லாம் அங்கே வந்து வெளியில் ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. வெளியில் வச்சுட்டு
இது உள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ் அப்படின்ற மாதிரி வாங்கினாங்க. இப்போ இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரில, இல்லை சீசனுக்கு பொறுத்து வாங்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் முதல் முறையாக போனேன். பாருங்கள், இந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டு வாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு இடமும் வந்து இது வந்து படிக்கட்டு, வந்து மாடிப்படி ஏறுன்னு இறங்கும்போது வந்து நான் எடுத்தது. ஏறும்போது வந்து எடுக்க முடியல, ஏன்னா நிறைய கூட்டமாக இருந்தது, அதனால் எடுக்க முடியல. இறங்கும்போது நாங்கள் அங்கங்கே நின்று பார்த்துட்டு வரும்போது கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் வந்து குறைஞ்சிட்டு இந்த மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் அந்த போரிட்டு அந்த வால் இதெல்லாம் வந்து அங்கங்கே வந்து நாங்களும் நிறைய இடத்துல நின்று ஃபோட்டோலாம் ஃபேமிலியோட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோம். இது தாங்க அந்த கோட்டை. பார்க்குறதுக்கு பாருங்கள், அரண்மனை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே சுற்றி அது அரண்மனையை சுற்றி ஒரு ரவுண்டில் வந்து வெள்ளம் வீடியோவில் எடுத்தோம். வீடியோலாம் யார் வேணாலும் எடுத்துக்கலாம், அதுக்கெல்லாம் அலோடு உண்டு. ஆனால் சூப்பராக இருக்குது. பெயிண்டிங் பார்க்கவே அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக யாராவது மைசூர் போனீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த மகாராஜா பேலஸை பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பெயிண்டிங் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இது இயற்கையாக இருக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு டேம் வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில். இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் உள்ளே இருக்குது. வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.